டிடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இவங்க எப்போ தான் ரீல்ஸ் மோகத்திலேருந்து வெளியே வருவாங்க நம்மளுக்கு தெரியல. ஸோ இவங்க ரீல்ஸு போடுறதுனால பல பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது கூட இங்கே இவங்களுக்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கி தாவேக்கா கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் இவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் மேலே வைத்தாலும் இங்கே ரீல்ஸ் மூலியமாக தான் இவங்க பண்ணிடுறாங்க. பர்டிகுலராக ஒரே ஒரு அமைச்சர் தான் இந்த ரீல்ஸ் முகத்தில் ரொம்ப மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை ரீல்ஸ் மூலியமாகவே பல பேருக்கு பிரபலப்படுத்தினாங்க. இவங்களும் பிரபலமானாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க அமைச்சரான உடனே ஒரு ரீல்ஸ் ஒன்று போடுறாங்க. ரீல்ஸில் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இன்வெஸ்டர்ஸும் வாங்க, இங்கே தாவேக்கா ஆட்சி அமைஞ்சுது, திமுக ஆட்சி இல்லை, தாவேக்கா ஆட்சியில் உங்களுக்கு 10 நாளில் 15 நாளில் ஈஸியாக அப்ரூவல் கிடச்சிரும், எல்லா வேலையும் ஸ்பீடாக ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீங்கள் வாங்க, எங்களை நம்பி வாங்க, நாங்கள் இருக்கோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்க, ரீல்ஸ்லாம் போட்டாங்க. இது பல ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இது ரொம்ப பேசப்பட்டது. எல்லார் மத்தியிலும் இது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஒரு அமைச்சர் ரீல்ஸ் மூலயமா அழைப்பு கொடுக்கலாமா? அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வராங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனார், எடப்பாடி பழனிசாமி போனார், எல்லாம் போயிட்டு வெளிநாட்டுகளில் போயிட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாங்க. உலக முதலீட்டு மாநாடுகள் நடத்தி என்ன பண்ணாங்கன்னா முதலீடுகள் ஈர்த்தாங்க. ஆனால் இங்கே தாவேக்கா அரசு மட்டும்தான் புதுவிதமாக நாங்கள் ஒரு மாற்றத்தை தரோம்னு சொன்னாங்கன்னா, இதுவும் ஒரு வகையில் மாற்றம் தான். ரீல்ஸ் மூலயமா முதலீடுகளை இழுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் இதில் ரீல்ஸ் மூலயமா எத்தனை முதலீடுகள் வந்தது அப்படின்னு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொல்ல முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கு அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட ரீல்ஸ்னால வெளிநாட்டில் எங்களுடைய தம்பிகள் இருக்கிறாங்க, எங்களுடைய கட்சி ஆளுங்களாக இருக்கிறாங்க, அவங்க வேலை செய்கிற இடத்துல ஓனர் கிட்ட எம்டி கிட்ட இந்த ரீல்ஸ் போட்டு காமிச்சாங்க அப்படின்னு. சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறதுக்கு வருவோம். அப்படி காமிச்சு எத்தனை இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக இது மாதிரி ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போது சமீபமாக அதே அவங்க விருதுநகரில் ஒரு ஸ்கூலில், அரசு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆய்வுக்கு போகிறாங்க. இந்த ஆய்வுக்கு போகிறது நம்ம தப்பு சொல்லவே கிடையாது. நீங்கள் ஆய்வுக்கு போங்க, எதுனா பண்ணுங்க, நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது. அமைச்சர்கள் மட்டும்தான் இன்றைக்கி ஆய்வுகள் பண்ணுறாங்களா, எம்எல்ஏக்கள் மட்டும்தான் ஆய்வுகள் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. தாவேக்காவில் நீங்கள் நிர்வாகியா, நீங்கள் வட்ட செயலாளராக இருக்கலாம், இல்லை ஒன்றிய செயலாளராக இருக்கலாம், இல்லை நீங்கள் எந்த செயலாளராக இருக்கலாம். தாவேக்கா நிர்வாகியா, தாராளமாக கவர்மெண்ட் ஆஃபீஸெல்லாம் கதவு திறந்துருக்கு, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஆய்வு நடத்தலாம். கலெக்டர் ஆஃபீஸ்லேயே போய் என்ன பண்ணலாம், ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். மருந்து கிடங்கில் போயிட்டு நீங்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளலாம், ஸ்கூலில் ஆய்வு மேற்கொள்ளலாம், எதில் வேணால் பண்ணலாம். அதில் எந்த வித மாற்று கருத்தில் உங்களுக்கு என்ன, தாவேக்கா அப்படின்ற நிர்வாகியோட ஐடி கார்டு இருந்தால் போதும். ஐடி கார்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு என்ன பண்ணலாம், ஐடி கார்டை தொங்கிட்டுன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆய்வுகள் மேற்கொள்ளலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ அமைச்சர் ஆய்வுகள் பண்ணுறதுலாம் நம்ம பெருசாக சொல்ல முடியாது, அவங்களுடைய கடமை. ஸோ அதனால் அவங்க ஆய்வுகள் மேற்கொள்ளலாம், அதில் எந்த வித மாற்றுக்கத்தில். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறாங்கங்க, ஆய்வு நடத்துறதுக்கு போகிறீங்க, ரைட்டு, குழந்தைங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணணும். ஆனால் அங்கே போயிட்டு ஒரு குழந்தைய, அதாவது ஒரு ஸ்கூல் படிக்கிற மைனர் பொண்ணு, ஒரு குழந்தைய போயிட்டு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு வராங்க. இதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகா? நீங்கள் ஆய்வு மேற்கொள்ள போகிறீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்கூலுடைய தரத்தை நீங்கள் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும். அங்கே இருக்கிற அந்த எஜுகேஷனை பற்றி மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, அதை பல லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ என்ன தோணும், இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த குழந்தைய இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு கேள்வி கேட்குறதுக்கு நீங்கள் அங்கே போகிறீங்களா, என்ன நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த கேள்வியே பல சர்ச்சைகள் வந்துட்டு இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த குழந்தைகிட்ட நீங்கள் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறீங்க, அந்த குழந்தை திணறுது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துப்போமே, நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது ஏஇ வராங்கப்பா, ஏஇஓ வராங்க, டிஓ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவாங்க, அப்படியே பதற வைப்பாங்க. ஐயோ என்ன கேள்வி கேட்க போகிறாங்களா, அந்த கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த ஒரு பதற்றம் குழந்தை வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இருந்துச்சு. அதே போல் ஒரு அமைச்சர் வந்திருக்கும் பொழுது அந்த குழந்தை பதறி இருக்கலாம், தடுமாறி இருக்கலாம். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இங்கிலீஷே தெரியல, நீங்கள் என்ன இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் டீச்சரை என்ன பண்ணுறாங்க, கண்டிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஃப்ரண்ட் பெஞ்சில் இருக்கிற இந்த குழந்தைய திணறதுன்னா பேக் பெஞ்சில் இருக்கிற குழந்தைங்களாம், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பேக் பெஞ்சில் இருக்கிறவங்க எல்லாருமே படிக்காதவங்க, அவங்களுக்கு போய் கல்வி அறிவு போய் சேராது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்களாம் எப்படி மேடம் முடிவு பண்ணிக்கலாம்? இப்போது நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் வீட்டு குழந்தைங்கள
இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவீங்களா? அதுதான் நம்மளுக்கு கேள்வி. யாரோ ஒருத்தருடைய குழந்தைய நம்ம ரீல்ஸுக்காக நம்ம ஆய்வு நடத்துகிறோம், நம்மளை கேமராமேன் ஃபோட்டோ பிடிக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு, ஸோ நம்ம இங்கே கெத்தை காமிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமையை நீங்கள் அங்கே காமிக்கிறீங்கன்னா அந்த குழந்தைய நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. இங்கிலீஷில் திணறான் அந்த மிஸ்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேவலப்படுத்துறீங்க. ஆக்சுவலாக இது இவங்க பண்ணுது ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். ஒரு கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க. 4 பேர் என்ன நினைப்பாங்க? ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போகிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் இதுமாரி சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம குழந்தைய ஏன்பா அந்த ஸ்கூலில் சேர்க்கணும், வேண்டாம்ப்பா வேறு ஸ்கூலில் சேர்த்துருவோம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வருமா வராதா? திங்கிங் வருமா வராதா? இது ப்ராக்டிக்கல். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி ஒரு அமைச்சரே பொது வெளியில் ரீல்ஸ் மூலயமா வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிக்கிறாங்க, இங்கே எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ நீங்கள் ஆய்வு நடத்துங்க, ஆய்வு நடத்த வேணாம்னு சொல்லலை. ஒரு குழந்தைய கையாளுற விதம் இருக்குது, அந்த குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணணும். நல்லா வருவோமா, நல்லா படி, இன்னும் சூப்பராக படி, அதெல்லாம் திணறாத, சூப்பராக படி, இதெல்லாம் பார்த்து பயப்படாத, பயம் இல்லாமல் பேசு, பயம் இல்லாமல் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். சொல்லி கொடுக்குற மிஸ்ஸுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும், ஆலோசனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன ஆய்வு நடத்துகிற சொல்லிட்டு அந்த மிஸ்ஸை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, குழந்தைய கேவலப்படுத்துறீங்க, ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட் ஸ்கூலே வந்து என்ன பண்ணுறீங்க? அசிங்கப்படுத்துறீங்க, இங்கே எஜுகேஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த வகையில் ஒரு அமைச்சர் இதுமாரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க முடியும்? ஸோ இவங்க ரீல்ஸ் மோகத்தில் இருந்து எப்போ வெளியே வருவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ரீல்ஸுக்காக யார் எக்கேடு கெட்டு போனா என்ன, யார் அசிங்கப்பட்டா என்ன, யார் கேவலப்பட்டா நமக்கு என்ன, நமக்கு தேவை ரீல்ஸு, அவ்வளவுதான். அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவோம் அப்படின்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரில. இவங்க வீட்டு குழந்தைங்கள இந்த மாதிரி வந்து இங்கிலீஷில் திணறும் போது, தமிழில் திணறும் போது இந்த மாதிரி விஷயத்தை இவங்க ரீல்ஸ் எடுத்து போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அமைச்சராகிட்டீங்க, ஆய்வு போங்க, எல்லாமே பண்ணுங்கள், செய்யுங்க, செய்ய வேணாம்லாம் சொல்லலை. ஸோ இதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. ஒரு பொது தளத்தில் ஒரு குழந்தைய இந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுது, அதுவும் பேக் பெஞ்சு ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு பேசுகிறீங்க. ஒரு அமைச்சர் பேசலாமா? எல்லாரையுமே பொதுவாக தானே பார்க்கணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களும் படிப்பான், பேக்கில் இருக்கிறவங்க படிப்பான். பேக் பெஞ்சுன்னாவே உங்களுக்கு படிப்பு இல்லாதவங்களா? என்ன மேடம் நீங்கள் எந்த கான்செப்டில் போய் பேசுகிறீங்க, என்ன கான்செப்டில் நீங்கள் ரீல்ஸ் எடுத்து போட்டிங்க அப்படின்றது குழப்பமாகவே இருக்குது. கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன். ஸோ ரீல்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சில அமைச்சர்கள் இருக்காங்க, அதில் கீர்த்தனா அமைச்சரும் ஒருத்தர் தான் அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஸோ ரீல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போட்டுட்டோன்னா பல லட்சம் பேர் பார்ப்பாங்க, இந்த அமைச்சர் ஆக்டிவாக இருக்காங்கப்பா, இந்த அமைச்சர் சூப்பராக பண்ணுறாங்கப்பா, இந்த அமைச்சர் இதுமாரி பண்ணுறாங்கப்பா அப்படின்னு உங்களை புகழணுமா? உங்களை புகழ்கிறதுக்கு, நீங்கள் பேர் வாங்குறதுக்கு ஒரு குழந்தையோ ஒரு டீச்சரோ ஒரு ஸ்கூலை அசிங்கப்படணுமா? கேள்வி இருக்குல்ல. எப்படிங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வருவாங்க? ஸோ பல கேள்விகள் இருக்குது. இவங்க ரீல்ஸை விட்டால் தான் இந்த ஆட்சி நிலைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலும் இருக்குது. ஸோ எப்போ இவங்க ரீல்ஸை விடுறாங்களோ அப்போ தான் இந்த ஆட்சி நிலைக்கும்பா. அது வரைக்கும் இந்த மாதிரி சர்ச்சைகளில் தான் சிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த மாதிரி சர்ச்சையில் சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் இங்கே பல பேருடைய கேள்வியாகவும் இருக்குது. இந்த கேள்விக்கு தாவேக அரசு என்ன பதில் சொல்ல போகுது, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதை பற்றியோட கருத்தை நம்மளுடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.